ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கரச் செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கரத் தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று அக்னிமுகாசுரன் வதைப்படலம். இப்படலம் 4ஆம் நாள் பகல் பொழுதில் அக்னிமுகன் போருக்கு சென்று பூதர்களுடனும் வீர புரந்தரனுடனும் போரிடல், அக்னிமுகனின் குணங்கள், நவவீரர்களுள் 7 இறத்தல், வீரபாகுவும் அக்னிமுகனும் போரிடல், அக்னிமுகன் போரில் தளர்ச்சி அடைந்து காளியை அழைத்தல், காளி வீரபாகு தேவருடன் போரிட்டு வலிமை இழத்தல், அக்னிமுகன் இறத்தல், வீரபாகு தேவர் 7 தேடி யமன் மூலம் அவர்களை உயிர் பெற்றெழ செய்தல், அக்னிமுகன் இறப்பை ஒற்றர்கள் சூரபன்மனுக்கு கூற வருந்தி கூறியவற்றை கூறுகின்றது. அக்னிமுகன் 8 திசைக் காவலர்கள் 8 திசை யானைகளையும் தேரில் பிணைத்து வட்டாடும் ஒப்பற்ற வலிமையுடையவன். அவன் தாய் கர்ப்பகாலத்திலே தன் உடல் முழுவதும் தீயை சிந்தினதால் மாயை அதனால் அக்னிமுகன் என்னும் பெயர் வைத்தாள். சிறுவயதில் திருமாலின் கருடனையும் பிரம்மாவின் அன்னப்பறவையையும் விளையாடக் கொண்டு வந்தவன். சந்திரனை துன்புறுத்தி சிறையில் வைத்தவன். குற்றம் வஞ்சம் மாயை புரிதலில் வல்லவன். 5 மூர்த்திகளின் வலிமையை உடையவன். அப்படிப்பட்டவன் தந்தை முன் வந்து பணிந்து வணங்கி, இப்பொழுது நீங்கள் ஏன் கவலையாய் உள்ளீர்கள் என்று கேட்க, நடந்தவை அனைத்தையும் சூரபன்மன் கூறினான். ஒரு தூதன் இவ்வளவு செய்து அதுவே என் கவலை என்றான். உடன் நான் போருக்கு சென்று வெற்றியுடன் திரும்பி வருகிறேன் எனக் கூறி ஆசை பெற்று பகைவனை வென்று வருவாயாக என வாழ்த்தி அனுப்பினான் சூரபன்மன். போர் வேடம் பூண்டு மாயை அளித்த வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டு 4 படைகள் சூழ அகங்காரம் மிகுதியாய் அனைவரையும் குறுகிய காலத்தில் அழிப்பேன் எனக் கூறி போரினை துவங்கினான். அசுரர்களும் பூதர்களும் போரிட்டனர். சோமகண்டகன், சோமன், சூரியன், சத்ருக்னன், மேகன், பிங்களன் போன்ற படை வீரர்கள் பக்கம் வர முரசுகள் இடிபோல் ஒலிக்க பலவித படைக்கருவிகளை பயன்படுத்தி போரிட்டனர். இரத்த வெள்ளம் பெருகியது. தேர்கள் முறிந்தன, குதிரைகள் வெட்டப்பட்டன, யானைகள் இறந்தன, பல வீரர்கள் இறந்தனர். கழுகுகள் காகங்கள் கூலிப்பேய்கள் நிறைந்து இருந்தன. 1,00,000 அசுர வீரர்களும் போரிட்டனர். நவ வீரர்களில் வீர புரந்தரன் மேகன் என்ற அசுரனை கொன்றார். உடன் அக்னிமுகன் அம்புகள் பல தொடுத்து பூதப்படையினரை அழித்தான். அக்னிமுகனும் வீர புரந்தரனும் கடும்போர் புரிந்தனர். தம்பிகள் 7 பேரும் அவன் வலிமையை அறிந்து சேர்ந்து அம்புகள் சொரிந்தனர். அக்னிமுகாசுரன் ஒரே ஆயுதத்தால் தென் திசையில் உள்ள யமன் தெவிட்டுமாறு உண்ணத் தருவேன் எனக் கூறி தெய்வப்படைகள் பல பயன்படுத்தி கடும்போர் புரிந்தான். வலிமையான சிவகணையால் 7 தம்பியர்களை தளர்ச்சியடைய செய்து உயிரை கொண்டு சென்றது. இதைக் கண்ட பூதகணத்தினர் கலங்கி அஞ்சினர். அஞ்சாதீர் என்று கூறி அக்னிமுகன் முன்பு வீரபாகு தேவர் போரிட வந்தார். உன்னை கொல்லவே வந்தேன் நான் என்று அக்னிமுகாசுரன், இன்று உன் இறுதி நாள், உன் தலையை சீவி என் தந்தையிடம் சிறந்த பாதத்தில் சேர்ப்பேன் என கடும் சினம் கொண்டு போரிடலானான். வீரபாகு தேவர், உன் சகோதரர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர், இறந்தனர். நீ எப்படி வந்தாய்? நீயும் இங்கு உன் உயிரை இழக்க வந்தாயோ என்றார். இருவரும் மாறி மாறி கடும்போர் புரிந்தனர். அக்னிமுகன் உடல் தளர்ந்தான். பலமுறை பலி தந்து வெறியாடலை பழகி வழிபாடு செய்து வந்த காளியை மனதில் நினைத்து வரவழைத்தான். காளி பல ஆயுதங்களுடன் கோரமாக, நீ கவலைப்படாதே, பகைவர்களின் உயிரை உண்பேன் எனக் கூறி பூதகணத்தினருடன் கடும் போர் புரிந்தாள்.
பூதப்படையினர் மயக்கம் அடைந்தனர். காளியும் வீரபாகு தேவரும் இருவரும் கடும்போர் புரிந்தனர். சூலத்தால் கடும்போர் புரிந்தாள் காளி. வாளினால் உயிரைக் கவர்வேன் எனக் கூறியும் போரிட்டாள். இவள் பெண், இவளது உயிரை போக்குவதில் முறையன்று என நினைத்து அவள் வலிமையை அழிக்க எண்ணினார் வீரபாகு தேவர். ஒரு கையால் பிடித்து ஓங்கி அவள் மார்பில் அடித்தார். அவள் வலிமை இழந்து வெட்கம் அடைந்து பழித்தவரை பழித்து பேசியவள் வீரபாகு தேவரின் வலிமையை பாராட்டினாள். அக்னிமுகன் பலி கொடுத்து வேண்டியதால் அந்நன்றி மறவாமல் நான் இங்கு வந்தேன். நீ பானுகோபனையும் அக்னிமுகனையும் விரைவில் அழிப்பாயாக எனக் கூறி சிங்கத்தில் ஏறி புறப்பட்டாள் காளி. மறுபடியும் அக்னிமுகனும் வீரபாகு தேவரும் போர் புரிய ஆரம்பித்தனர். அக்னிமுகாசுரன் அனுப்பிய தெய்வப்படைகளை முறியடித்தார் வீரபாகு தேவர். வீரபத்ர கணையை பயன்படுத்தி ஏவினார். அக்கணை அக்னிமுகனின் உயிரை கவர்ந்தது. வீரபத்ரக்கணை திரும்ப வீரபாகு தேவரை வந்தடைந்தது. அக்னிமுகன் இறந்ததும் தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். ஆடினர், பாடினர். அசுரப்படைகளும் கடும்போர் புரிந்து அழிந்தனர். பூதப்படைகள் வீரபாகு தேவருடன் வந்து சேர்ந்தனர். 7 தம்பியரை காணாது தேடினார் வீரபாகு தேவர். உக்ரன் என்ற பூதன், அக்னிமுகன் உன் தம்பியரை கொன்றான், யமன் வந்து கவர்ந்தான் என்று சொன்னதும், எங்கே அந்த இடம் எனக் கேட்க, 100 யோஜனை தூரத்தில் ஆலமரம் ஒன்று உள்ளது. அம்மரத்தடியில் உன் தம்பியர் இறந்து கிடப்பதை பார்த்தேன் என்றான். உடன் அங்கு சென்று பார்த்தார். 7 தம்பியர்கள் இறந்து கிடந்தனர். இதை பார்த்ததும் சினத்தி வெளிப்பட கண்களில் இரத்தம் வர உடலைத் தழுவி அழுதார். கூவி அழைத்தார். சொல்லுதற்கரிய துன்பம் அடைந்து அவர்களை எழுப்ப நினைத்தார். யமன்தான் எப்படி தம் தம்பியரை அழைத்து செல்வான்? பிரணவ மந்திரத்தை நாள்தோறும் வேதம் போதும் முருகப்பெருமானின் தம்பியர்களை யமன் அறியவில்லையோ? மார்க்கண்டேயரை கவர்ந்தபோது உதைத்த அடியை மறந்தானோ? நெற்றியில் திருநீர் உடையவர்கள், ருத்ராட்சம் அணிந்தவர்கள், திரு 5 எழுத்தை ஓதுபவர்கள், ஆறுமுகப் பெருமானின் அடியவர்களை எப்படி யமன் கவர்ந்து செல்ல இயலும்? யானை தன் பசிக்காக பறவையை கொள்ளுமோ எனக் கூறி வேலை ஏந்திய முருகப்பெருமானின் தம்பியாகிய வீரபாகு இதனை விடுக்கிறேன். யமனே காண்க, என் தம்பியர்களின் உயிரைக் கவர்ந்தாய், அவர்களை விடுவிப்பாயாக என்று எழுதி யமபுரத்திற்கு அம்பு எய்தி விடுத்தார். மானசோத்திர மலைக்கு தெற்கில் உள்ள யமபுரத்தில் அம்பு சென்றது. யமன் முன்பு சென்றது. இதை பார்த்ததும் யமன் படித்து அஞ்சி, இங்கே இல்லையே, நான் கவரவில்லையே என நினைத்து தன் ஞானத்தால் உணர்ந்தான். அறிந்து உடன் விரைந்து கைலை மலை சாரலை அடைந்தான். அங்கு வித்யாதரர்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு 7 இருப்பதை யமன் கண்டான். வணங்கி, முற்றும் உணர்ந்தவர்களே, வீரபாகு தேவர் தங்களை தேடுகிறார். இங்கு ஏன் இருக்கிறீர்கள்? என்னை சந்தேகப்படுகிறார். எழுந்து என்னுடன் வருவீராக எனக் கூறி வீர மகேந்திரபுரத்திற்கு அழைத்து வந்தார். 7 அவரவர் உடலில் புகுந்து எழுந்தனர். பூதப்படை தலைவர்களும் வந்து சேர்ந்தனர். அனைவரும் எழுந்து வீரபாகு தேவரை தழுவி பணிந்து வணங்கினர். யமன் நடந்த அனைத்தையும் கூறி, பசியாக உள்ளது என்பதற்காக நெருப்பு பொறியை உண்பார்களோ? எனவே இதை நான் செய்யவில்லை என்றார் யமன். கவலையால் அப்படி செய்துவிட்டேன், மனதில் நீர் எதுவும் நினைக்காதே என்று பகர்ந்தார் வீரபாகு தேவர். யமன் மகிழ்ந்து விடை பெற்று யமபுரம் சென்றான். ஒப்பற்ற ஒருவனாய் வீரபாகு தேவர் தம்பியர்களுடன் பூத கணத்தினருடன் துதித்து மகிழ்ந்திருந்தார். சூரபன்மனின் ஒற்றர்கள் வீரபாகு தேவரால் உன் மகன் போர்க்களத்தில் சாம்பலாகி விழுந்து இறந்தான் என்ற செய்தியை கூறினர். மிகவும் கவலை துன்பம் அடைந்து புலம்பலானான் சூரபன்மன். தந்தை, நான் இருக்கும்போது நீ இப்படி இறக்கலாமா என்று கூறி, வந்தவன் யாரோ இப்படி செய்கிறானே, பகைவனான அவர்கள் முன் என்னை நீ விட்டு போய்விட்டாயே என்றெல்லாம் பலவாறாக கூறி புலம்பினான். தாயான பதுமகோமலை உடல் நடுக்கம் அடைந்து துன்பக்கடலில் மூழ்கினாள். வீர மகேந்திரபுரமே அழுகுரல் ஓசை உடையதாயிற்று எனக் கூறி அக்னிமுகாசுரன் வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் 3000 வதைப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈரார் தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க,
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.